ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெங்களூர் தமிழச்சி. இன்றைக்கி நம்ம என்ன மூவி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90s கிட்ஸோட ரொம்பவே ஃபேவரட்டான மம்மி அப்படிங்கிற ஒரு மூவியை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஈப்ஸ் நகரத்தை வந்து காட்டுறாங்க. அதை வந்து முதலாம் ஹார்வோன் அப்படிங்கிற ஒரு மன்னர் வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு வந்து இருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து சடலத்தோட பாதுகாவலனான ஹிப்போடெப் அப்படிங்கிறவரும் அங்கே இருக்கார். அதுக்கப்புறம் மன்னரோட ஆசை நாயகியான ஆன்ஸ்மோன் அப்படிங்கிறவனும் இருக்கா. அவங்க அங்கே இருக்கிற யாருமே அவளை வந்து நிமிர்ந்து கூட பார்க்கக்கூடாது. ஏன்னா அவள் மன்னோட ஆசை நாயகி. ஆனால் அவள் பார்த்திங்கன்னா அந்த ஒரு மொட்டை கூட காதல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ சடனாக மன்னர் வந்து உள்ளே வந்துடுறாரு. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படி சொல்லி அவர் யோசிச்சிட்டே வராரு. வந்துட்டு அவளை பார்க்குறாரு. அப்போ உடம்புல வந்து யாரோ தொட்டதுக்கான அடையாளம் இருந்தோடனே அதை கண்டுபிடிச்சி கேட்குறாரு. உடனே அவன் பின்னாடி இருந்து மன்னர் வந்து கொன்னுடுறான். அவங்க 2 பேருமே சேர்ந்து கொன்னுட்டு மன்னரோட பாதுகாவலர்களும் சத்தம் கேட்டு உள்ளே வராங்க. அப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் போயிருங்க, நான் வந்து செத்தாலும் நீங்கள் வந்து இருந்தால் தான் என்னை உயிர் பிழைக்க வைக்க முடியும், அப்போ தான் நம்ம 2 பேரையும் ஒன்றா சேர்ந்து வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அதே மாதிரி அவள் செத்தும் போயிடுறா. அதுக்கப்புறம் அவன் உடம்ப தூக்கிக்கிட்டு வந்து அவன் வந்து எங்கே போகிறான் அப்படின்னா ஒரு பாலைவனத்துக்கு வந்து அவன் போயிட்டுருக்கான். அந்த பாலைவனத்தோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹம்னாபுத்ரா. அங்கே போய் வந்து அவளோட உடம்புல உள்ள உயிரை வந்து 5 பாகமாக ஒரு ஜாடிக்கில் பிரித்து வச்சுட்டு முதல்ல உடம்புல ஆவியை கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறான். அதே மாதிரி சேர்க்கவும் செய்கிறான். அந்த சடங்கை வந்து முழுசாக முடிக்க முன்னாடி மன்னரோட பாதுகாவலர்கள்லாம் வந்து அவனை வந்து முடிக்க விடாமல் பண்ணிடுறாங்க. அதனால் ஆவியும் திரும்ப போயிடுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து கொடூர தண்டனைகள் வந்து கொடுக்குறாங்க. அவங்க எல்லாமே உயிரோட துணியை சுற்றி புதைக்கிறாங்க. இவனுக்கு வந்து நாக்கு அறுத்து துணியை சுற்றி புதைச்சி வண்டுகள், உயிரை குடிக்கிற வண்டுகளை வந்து இவனோட சவப்பெட்டிக்குள்ளே போடுறாங்க. போட்டு அதை வந்து யாருமே திறக்க முடியாத மாதிரி ஒரு சாவி வச்சு லாக் பண்ணுறாங்க. இந்த சாவி வந்து நீங்கள் முன்னாடியே பார்த்துருக்கீங்க இல்லையா, அந்த ஹீரோயின் வச்சுருந்தாலும் அதே சாவி தான். அப்போ அந்த சாவி வச்சு லாக் பண்ணிவிட்டு இவன் வந்து வெளியில் வந்தான் அப்படின்னா ஒரு நோயை பரப்புற மனித குலத்தை அழிக்கக்கூடிய கொடூரமான ஒரு சக்தி படைத்தவனாக ஆயிடுவான் அப்படின்னு சொல்லி அவங்க நம்பி அவனை வந்து புதைச்சி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் 3500 வருஷத்துக்கு அப்புறம் அங்கே என்ன இருக்குது, இங்கே என்ன டேஞ்சர் இருக்குன்னே தெரியாமல் 2 குரூப் சண்டை போடுது. அப்போ வந்து அந்த என்ன சண்டை போடுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த இடத்த வந்து எந்த ரிசர்ச்சும் பண்ணக்கூடாது, ஏன்னா இங்கேருந்து எதுவும் வெளியில் வந்துடக்கூடாதுன்னு ஒரு குரூப் தடுக்கிறதுக்கும், இங்கே என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு குரூப்பும். அதில் தான் நம்ம ஹீரோ இருக்கார். அதுக்கப்புறம் வந்து கூட இருக்கிறவனே வந்து அவங்க வந்து கிட்ட வர வர பயந்து விட்டுட்டு ஓடியே போயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து தைரியமாக சண்டை போடுறாரு. அவரால் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு சண்டை போடுறாரு. பட் இருந்தாலும் ஆப்போசிட் படைகள் வந்து ரொம்பவே பெருசு. இவங்களோட ஆட்கள் வந்து ரொம்ப கம்மியான ஆட்கள் தான். அவருக்கு முடிஞ்ச அளவுக்கு சண்டை போட்டு பார்க்குறாரு. ஒரு கட்டத்தில் வந்து அவரோட கன்னையும் இழந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு பக்கமாக சுற்றி போகிறாரு. சுற்றி அவரும் சண்டை போட்டுட்டும் கன்னி இல்லைனாலும் கொஞ்சம் பேர் அவரும் அடித்து பார்க்குறாரு. அதுக்கப்புறம் ஓகே நம்மளுக்கு முடியலை அப்படி சொல்லிட்டு ஒரு ரூம்குள்ளே போயிடலான்னு பார்க்குறாரு. கூட இருந்தவன் வந்து விட்டுட்டு ஓடி போயிடுறான். அதுக்கப்புறம் சரி இனிமேல் அவ்வளோதான், நமக்கு அதை முடிஞ்சுது அப்படி சொல்லிட்டு ஒரு இடத்துல போயிட்டு நின்றுட்டு கண்ணை மூடுறாரு. கண்ணை மூடிட்டு நம்ம அவ்வளோதான் இனிமேல் அப்படி சொல்லிட்டு நினைக்கும் போது கண்ணை திறந்து பார்த்தா என்னடா சத்தமே இல்லைன்னு கண்ணை திறந்து பார்க்குறாரு. ஒரு வேலையும் காணும், என்னடா ஒருத்தனையும் காணும், என்னடா ஆச்சு அப்படின்னு பார்த்தா ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது. என்ன சவுண்டுன்னு நினைக்க முன்னாடியே ஒரு மாதிரி புதக்குழி மாதிரி வருது. ஐயோ இது என்ன புதக்குழின்ட்டு அவர் ஓடுறாரு. அப்போ தான் அந்த பேய் வந்து நாங்கள் இருக்கண்டா என்னடா சண்டை அப்படி சொல்லி கேட்குது. உடனே எல்லோரும் ஓடி போயிடுறாங்க. அப்புறம் இவனை கொன்றவன் ஆப்போசிட் டீம் கேட்கும்போது இந்த இடத்துலேருந்து கண்டிப்பாக அவனால் உயிரோட போக முடியாது, அதனால் நம்ம ஏன் கொள்ளணும், அவனை செத்து போயிடுவான்னு சொல்லிட்டு இவங்களும் இவனை விட்டுட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நகரத்தில் உள்ள ஒரு மியூசியத்தை வந்து காட்டுறாங்க. இப்போ இங்கே தான் நம்மளோட ஹீரோயின். இவங்க வந்து பயங்கர புத்தக படிப்பாளியுமே நிறைய புக்கோடு இருக்காங்க. ஒரு ரேக்கில் இருக்கும்போது இன்னொரு ரேக்கில் என்ன புக் இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஆர்வம். அதனால் அந்த ஆர்வத்தில் வந்து இன்னொரு ரேக்குக்கு தாவுறாங்க. ஆனால் அதில் என்ன தப்பாயிருதுன்னா அவங்க கீழே விழுறது இல்லாமல் எல்லாத்தையும் தள்ளியும் போட்டுடுறாங்க. எல்லாத்தையும் தள்ளி போட்டதுனால ஐயோ இப்போ என்னடா பண்ணுறது அப்படி சொல்லிட்டு அவங்க யோசிக்கும் போதே அதோட இன்சார்ஜ் வந்து உனக்கு இதே வேலையா, ஏன் உன்னோட ஆராய்ச்சி எப்போ பார்த்தாலும் என்னோடய லைப்ரரியில் வச்சுருக்க, உனக்கு ஒரு வேலையே இல்லையா அப்படி சொல்லிட்டு கத்துறாரு. ப்ளீஸ் என்னை வந்து ஆராய்ச்சி பண்ண விடுங்க, நான் நிறைய கண்டுபிடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறான். அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறான்னா, எனக்கு தான் எகிப்து மொழி, அதுக்கப்புறம் வந்து ஓவியத்தோட பாஷை எல்லாமே எனக்கு தான் தெரியும், அதனால தான் நீங்கள் என்னை வச்சுருக்கீங்க, ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படி சொல்லும்போது இதுக்கு மேலே இந்த மாதிரி பண்ணேன்னா நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன் சொல்லிட்டு அவன் போயிடுறான். அதுக்கப்புறம் இன்னொரு ரூமுக்குள்ள வந்து ஏதோ சவுண்டு கேட்குது, என்னடா அப்படி சொல்லிட்டு அவள் தீப்பந்தத்தை எடுத்துகிட்டு என்னதான் இருக்கும் அப்படி சொல்லி தேடலான்னு வரா. சவுண்டு மட்டும் கேட்குது, ஆனால் ஒருத்தனையுமே காணோம். அதுக்கப்புறம் ஒரு பெட்டிக்கிட்ட போயிட்டு இதில் வந்து சத்தம் வருமோ அப்படி சொல்லிட்டு அவள் வந்து யோசிச்சுட்டு அதுக்கிட்ட போகிறாள். அப்போ பார்த்தீங்கன்னா சடனாக வந்து அதுலேருந்து ஒரு எலும்புக்கூடு வந்துடுது. அதுலேருந்து
எலும்பு கூட வந்துட்டு நான் அவள் பயந்துருக்கும்போது அவள் அண்ணன் உள்ளேருந்து வரான். அவன் வந்துட்டு என்னை பயந்துரியா அப்படி சொல்கிறான். உனக்கு ஒரு வேலையே இல்லையா, உன்னால் எனக்கு எப்போ பார்த்தாலும் டென்ஷன் தான் அப்படி சொல்கிற மாதிரி அவள் சொல்கிறான். அவன் சொல்கிறான், உனக்கு இந்த தடவை நான் உனக்கு ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன், நீ அதை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவான்னு சொல்லிட்டு அந்த பெட்டி எடுத்து காட்டுறான். பெட்டி எடுத்து காட்டும்போது அவளுக்கு வந்து அந்த ஓவியத்தோட பாஷைகள் எல்லாமே தெரியுங்கனால அவள் கரெக்டாக அதை வந்து ஓப்பனும் பண்ணிடுறா. பண்ணி அது உள்ளே பார்க்குறா. ஹம்னாபுத்ராவுக்கு வந்து போகிறக்குள்ளே மேப் வந்து அதில் இருக்குது. உடனே வந்து அவள் வந்து ஆராய்ச்சியாளர்கிட்ட வந்து சொல்கிறா, இந்த மாதிரி ஹம்னாபுத்ராவுக்கு போகிற வழி இருக்குது அப்படி சொல்லிட்டு அவள் சொல்கிறா. அவன் சொல்கிறான், இதெல்லாம் வந்து ஒரு கட்டுக்கதை அப்படி சொல்லி அவன் சொல்கிறான். இல்லை இது உண்மை தான், ப்ளீஸ் ஹம்னாபுத்ரா போனால் நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிடலாம், அது இல்லாமல் நம்மளோட மியூசியத்துக்கு நிறைய கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்கிறா. அப்போ வந்து அவன் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது தான் நெருப்பில் பிடிச்சிடுது. இவங்க 2 பேர் போய் அணைச்சி பார்க்குறாங்க. அதுக்குள்ளே பாதியுமே எரிஞ்சு போயிடுது. இதெல்லாம் ஒரு கட்டுக்கதை தான், இது தயவு செஞ்சு இதை நீங்கள் ஒதுக்கி வச்சுட்டு வேறு வேலை ஏதாவது இருந்தால் பாருங்கள் அப்படி சொல்கிறான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ஒரு ஜெயிலுக்கு போகிறாங்க. ஏன் பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணன் ஒரு கிஃப்ட் கொடுத்துருப்பாங்களா, அது வந்து அவன் வந்து இன்னொருத்தர் வந்து ஆட்டை போட்டு வந்திருப்பான். அவன் யாருன்னு தான் பார்க்க வராங்க. அவனுக்கு தான் அந்த வழி தெரியும் அப்படிங்கக்கா அவனை பார்க்க வராங்க. அப்போ அவன் வந்து நீங்கள் கிட்ட வா அப்படி சொல்லிவிட்டு அவங்க அண்ணனை கூப்பிட்றான். அவனும் சரி ஏதோ ஏன்டா தான் ஏதோ பர்சனலாக பேச போகிறான் போல் அப்படின்னு நினச்சிட்டு அவனும் கிட்ட போகிறான். கிட்ட போய் பார்த்தா அவனுக்கு வந்து ஒரு சமயம் ஒரு பஞ்சம் அவன் கொடுக்குறான். கொடுத்தோன்னே அவங்க அண்ணன் அப்படியே விழுந்துடுறான். அதுக்கப்புறம் அவள் போய் கேட்குறா, ப்ளீஸ் நீ எனக்காக வழி சொல்லு, எனக்கு அங்கே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிடணும் அப்படி சொல்லிட்டு அவள் சொல்கிறா. நீ என்னை இங்கே இடத்துலேருந்து காப்பாற்று அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் சரி நீ கிட்ட வா அப்படி சொல்லிட்டு முத்தம் கொடுத்துட்றான். அதுக்குள்ளே காவலர்கள் வந்து உனக்கு எவ்வளோ கொழுப்பு அப்படி சொல்லிட்டு அவனை தூக்கிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்தோட இன்சார்ஜ் வந்து வா அவனை தூக்கில் போடுறது நீ இங்கே வந்து பாரு அப்படி சொல்லுறான். உடனே அவன் சொல்கிறா, ப்ளீஸ் அவனை தூக்கில் போடாத, நான் $100 தரேங்க, $200 நீ ஓடி போயிரு அப்படிங்க அவன். அதுக்கப்புறம் சரி அவனுக்கு ஹம்னாபுத்ரா போகிற வழி தெரியும், அதனால் நீ ப்ளீஸ் அவனை விட்டுரு அப்படிங்கும்போது 2 பேருமே வந்து பெர்சன்டேஜ் பேசுகிறாங்க. நீ வந்து என்ன 10%, 20% அப்படி பேசுகிறாங்க. கடைசியில் ஒரு வழியாக ஒரு 35%ன்னு பேசி முடிக்கிறாங்க. முடித்தோடனே சரி ஒத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவனும் சொல்கிறான். சொல்லிட்டு வந்து அவனை வந்து விட்டுரு அப்படின்னு சொன்னோன்னே அந்த கயிறை கட் பண்ணி விட்றாங்க. ஓகே நம்ம போகலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு கப்பல் ரெடி பண்ணிவிட்டு இவங்களும் அண்ணன் தங்கச்சி கிளம்பி வராங்க. எங்கே அந்த திமிரு பிடிச்சவனை காணோம் அப்படின்னு பேசும்போது அவன் பின்னாடி வந்துடுறான். உங்களை பற்றி தான் பெருமையாக பேசிக்கிட்டு இருந்தான் வாங்க அப்படி சொல்லி சொல்கிறான். ஓகே அப்படி சொல்லிட்டு நம்ம கிளம்பலாம், அங்கே நிறைய ஆபத்துகள் இருக்கும், நீங்கள் எல்லாத்துக்கும் தயாராக இருங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. ஓகே எனக்கு அந்த இடத்த பற்றி நல்லா தெரியும், நீ முதல்ல பயப்படாம இரு அப்படின்னு அவன் சொல்கிறான். அதுக்கப்புறம் சரி ரொம்பவே திமிரு பிடிச்சவனா இருக்கான் அப்படி சொல்லிட்டு இவங்க 2 பேர் பேசுகிறாங்க. அப்புறம் அந்த பெர்சன்டேஜ் கேட்டான் பார்த்தீங்களா, தின்னுக்கிட்டே இருந்த ஒரு குண்டை, அவனும் வந்துடுறான். இவங்க கப்பலில் போயிட்டு இருக்கும்போது பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் படகுல வருது கத்தியோட. அப்புறம் இங்கே வந்து அவங்க அண்ணன் வந்து சீட் விளாண்டுக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து அவன் எப்போவுமே தண்ணி அடிச்சுட்டு உளறிடுவான் எல்லாத்தையும். இந்த மாதிரி ஹம்னாபுத்ரா தான் போகிறான் அப்படிங்கிற உளறுதான். அப்போ இவன் வந்து கைடு உங்களுக்கு யாருன்னு கேட்கும்போது அவங்க அண்ணன் உளராமல் இருக்கக்காக ப்ளீஸ் தயவு செஞ்சு ஒன்றும் சொல்லாமல் இருன்னு சொல்லிட்டு போயிடறான். அதுக்கப்புறம் பார்த்தா அவன் வந்து புக்கு படிச்சுக்கிட்டு இருக்கான். வந்து கொண்டு வந்து ஒரு பேக்கை டக்குன்னு போட்டவுடனே அவளுக்கு என்னன்னே புரியலை. அது உள்ள பலவிதமான கத்திகள் இந்த மாதிரிலாம் கன்னெல்லாம் வச்சுருக்கான். இது எதுக்குங்க, அந்த இடம் ரொம்ப ஆபத்து, இதெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படும் அப்படின்னு அவன் சொல்கிறான். இத்தனை விதமான கருவிகள்லாம் வச்சுட்டு தான் நீ சண்டை போடுவியா அப்படிங்கிற மாதிரி அவள் பேசிகிட்டு இருக்கா. ஆமாம் அங்கே நிறையவே ஆபத்துகள்லாம் இருக்குது, உனக்கு அந்த இடத்த பற்றி எதுவும் தெரியல, நீ முதல்ல கொஞ்சம் தைரியமாக இரு அப்படி இப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அவள் வந்து கேட்குறா, நீ ஏங்க முத்தம் கொடுத்த அப்படின்னே, இல்லை அப்போ தான் என்னை காப்பாற்றுவேன்னு தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த விட்டுட்டு போனான்ல அவனை வந்து இவன் பார்த்து சண்டை போடுறான். ஏன்டா கூட இருந்தால் ஏன்டா இப்படிலாம் குழி படிக்கிற அப்படி சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒருத்தவங்களை கூட்டிகிட்டு போறியே, நீ தானே கைடு, அவங்களையும் நடு ரோட்டில் விட்டுட்டு போயிடுவியா அப்படி சொல்லி கேட்குறான். இல்லை அவங்க வந்து என்னை பாதி பணம் தான் கொடுத்துருக்காங்க, நான் பாதி பணம் கொடுக்கணுன்னா வந்து நான் அவங்க கூட ஒழுங்காக போகணும்னு சொல்கிறேன். அப்படியா சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு தண்ணியில் தூக்கி போடுறான். அதுக்கப்புறம் பார்க்குறான் கீழேவுமே ஓட்டையாக வருது. அப்போ யாரோ இந்த கப்பலுக்குள்ளே உள்ளே வரப்போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறான். இவன் வந்து புக்கு படித்து பார்க்குறான். அவன் ஏன் இப்படிலாம் சொல்கிறான், நான் என்ன அந்த மாதிரி பொண்ணா, முத்தம் கொடுத்தா தான் நான் காப்பாற்றுவேன்னு நினச்சிருக்கான் அப்படி சொல்லிட்டு அவன் யோசிக்கும் போதே உள்ளே வந்து ஆளுங்க வந்துடுறாங்க. ஆளுங்க வந்தோடனே அவங்க வந்து அந்த மேப்பையும் அந்த சாவியும் கேட்குறாங்க. அவள் வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே அவன் உள்ளே வந்து காப்பாற்றிடுறான். மேப் வேணும் அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறான். மேப்லாம் வேண்டாம், எனக்கு வழி தெரியும் வா அப்படி சொல்லி கூட்டுறான். அவங்க அண்ணன் வந்து அந்த பெட்டி வந்து எப்படியா எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். அங்கே இப்போ எல்லா பக்கமும் தீ பிடிச்சோன்னே எல்லோரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. இவங்க 2 பேரும் எப்படி தப்பிக்கன்னு தெரியாமல் ஒவ்வொரு பக்கமாக ஓடி ஓடி கடைசியில் வந்து எல்லோரும் சேர்ந்து தண்ணியிலே குதிக்கணும்னு நினைக்கிறாங்க. தண்ணியிலேயும் குதிச்சிடுறாங்க அதே மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க அண்ணன் வந்து பின்னாடி ஓடியாடுறதுக்கு வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனும் பலவிதமான பேர் கூட சண்டை போடுறான். அந்த குண்டை வந்து நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்கும்போது நீ இங்கே இரு அப்படி சொல்லிட்டு அவன் போயிடுறான். அதுக்கப்புறம் அவனும் ஒரு வழியாக குதிச்சுட்டு அவங்க அண்ணன் வந்து ஒருத்தர் கூடயும் சண்டை போடுறதுக்கு ட்ரை பண்ணுறான். பட் அவனுக்கு சண்டை தெரியாதனால அவனால் ஒன்றும் பண்ண முடியல. சரி நம்ம இனிமேல் தண்ணியிலே குதிச்சிடணும், அவனும் தண்ணியில் குதிச்சிடான். பல பேரும் தண்ணியில் குதிச்சு அவங்க உயிரை காப்பாற்றிக்கிறாங்க.
உயிரை காப்பாற்றிட்டு கரைக்கு வரும்போது தான் எல்லோரும் ஒருத்தர் பேசிக்கிறாங்க. இதில் இப்போவே இவ்வளோ பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த கைடு தண்ணியில் தூக்கி போட்டோம்னா அவன் வந்து சொல்கிறான், பார்த்தியா நான் பிழைச்சி வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். நீ தப்பான வழியில் பிழைச்சி வந்திருக்க, இனிமேல் தான் உனக்கு இருக்குது அப்படிங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து ஒரு ஒட்டகத்தில் வந்து தான் போகணும், அவங்க பயணம் செய்யணும். ஒட்டகத்தில் போகிறதுக்கு அவங்க வந்து பேசலாம் அப்படின்னுங்கும்போது நிறைய காசு வருதுன்னு அவங்க அண்ணன் ரொம்ப அழுதுகிட்டே இருக்கான். அப்புறம் ஹீரோயினும் பயங்கரமாக ரெடியாகி வந்தோன்னா ஹீரோவுக்கு அப்படியே மனசுக்குள்ளே ஒரு ஷேக் ஆகுது. அதுக்கப்புறம் இவங்க வந்து ஒட்டகத்தில் போய்கிட்டு இருக்காங்க. ஒட்டகத்தில் போய்கிட்டு இருக்கும்போதே ஒருத்தருக்கு ஒவ்வொன்றா பேசிட்டு அந்த மாதிரி போய்கிட்டு இருக்காங்க. ஹம்னாபுத்ராவுக்கு போகிறதுக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க நினச்சிக்கிட்டே போயிட்டுருக்காங்க. இத்தனை தடைகளை தாண்டி நம்ம போக வேண்டியதாக இருக்குது, அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து யோசிச்சுக்கிட்டே பல மணி நேரம் பயணம் செஞ்சு பல நாட்களாக பயணம் செஞ்சு போயிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு கட்டத்தில் வந்து அவங்க வந்து அந்த இடத்துக்கு வந்து சேர்றாங்க. அப்போ மேலேருந்து பார்க்குறது யாருன்னா, இப்போ ஹீரோ கூட ஃபஸ்ட்டு டைம் சண்டை போட்டிருப்பான்ல, அவன் வந்து மேலேருந்து பார்க்குறான். இந்த இடத்துக்கு இவன் மறுபடியும் வந்திருக்கானா, உண்மையிலே இவன் ரொம்ப தைரியசாலியாக தான் இருப்பான் போல இருக்கே அப்படி சொல்லிட்டு அந்த ஆப்போசிட் டீமில் இருக்கேன் பேசுகிறான். அதுக்கப்புறம் இப்போ வந்து இன்னொரு குரூப் இங்கே வருதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, கப்பலில் இருந்தாங்கல்ல, அப்போ அவங்களுக்குள்ள வந்து ஒரு வாக்குவாதம் வருது. இதில் யார் ஃபஸ்ட்டு அந்த இடத்த போய் அடையுதா அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளே போட்டி வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து சூரியன் வந்து உதிக்கிற டைமில் தான் அந்த ஹம்னாபுத்ராங்கிற நகரமே வந்து வெளியில் தெரியுது. ஓகே இப்போ போகலாம் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க, போட்டி போட்டு போகிறாங்க. அப்போ அந்த கூட வந்தான் பார்த்திங்களா இன்னொரு கைடு, இவனை ஏமாற்றி விட்டுட்டு போனான்னு, அவன் வந்து என்ன பண்ணுறான்னா, நீ முன்னாடி போக முடியாதுன்னு இவனை அடிக்கவும் இவன் வந்து கீழே தூக்கி போட்டுறான் ஹீரோ வந்து, நீ வரவே வேண்டாம் அப்படி சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இவங்க வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒட்டகத்தை ஓட்டிகிட்டு போய் இவங்க தான் ஃபஸ்ட்டில் போகிறாங்க. உள்ளே போகிறாங்க. உள்ளே போனோன்னே இவங்களுக்கு வந்து அது ரொம்பவே பிடிச்சிருக்கு. இவங்க எல்லாருமே அங்கங்கே டென்ட் அடித்து அவங்கவுங்க வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இவன் வந்து ஒரு மாதிரி பழங்கால இது மாதிரி வச்சுட்டு அதை வந்து க்ளீன் பண்ணுங்கங்கிறா. அப்போ வந்து க்ளீன் பண்ணுங்க, இது எதுக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அவள் சொல்கிறா, ப்ளீஸ் க்ளீன் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன் நம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஓகே அப்படி சொல்லிட்டு எல்லோரும் இது பண்ணுறாங்க. அப்போ இவன் வந்து இந்த கத்தி மாதிரி இருக்கிற ஒரு பை மாதிரி அவளுக்கு கொடுக்குறான், உனக்கு யூஸ் ஆகும் அப்படி சொல்லிட்டு. ஓகே ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு அவளும் நினைக்கிறா. அப்புறம் உள்ளே வந்து கயிறு கட்டி உள்ளே இறங்குறாங்க. அங்கே உள்ளே போனதுக்கப்புறம் இது என்ன ஒரு இருட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அவள் வந்து உள்ளே உள்ள ஒரு கண்ணாடியை வந்து திருப்பி வைக்கிறா. திருப்பி வச்சப்பறம் தான் தெரியுது அவன் மேலே ஏன் துடைக்க சொன்னான்னா, அங்கே வந்து இவங்க வெளிச்சம் வந்து பயங்கரமாக இவங்களுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு பக்கமாக தேடிக்கிட்டே போகிறாங்க. தேடிகிட்டே போகும்போது பயங்கரமான சத்தங்கள்லாம் இருக்குது. அதை பார்த்து ரொம்பவே பயந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக உள்ள ஒரு இடத்த போய் பார்க்குறாங்க. அங்கே வந்து ஏதோ ஒரு சிலைலாம் இருக்குது. இது என்ன சிலையாக இருக்கும் அப்படி சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஏதோ ஒரு சிலையாக இருக்கட்டும், நம்ம தேடி வந்த பொருள் கிடைக்கணும் அப்படி சொல்லி யோசிக்கும் போதே பார்த்தா ஆப்போசிட் கேங் தான் வந்திருக்கு. அந்த சத்தமே இவங்ககிட்ட இருந்து தான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் சரி ஓகே நம்மளுக்குள்ளே சண்டை போடக்கூடாது, உங்களோட வேலையை நீங்கள் பாருங்கள், எங்களோட வேலையை நாங்கள் பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. நமக்குள்ளே சண்டை போட்டால் நம்ம வேலைகள் தான் கெட்டு போகும், அதனால் உங்களோட வேலையை நீங்கள் பாருங்கள், எங்களுக்கு தெரிஞ்ச வேலையை நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் இங்கே ஏதோ மணல்லாம் உள்ளே போதே, இது என்னதுன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லோரும் அதை வந்து நோண்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த குண்டை வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கவன் வந்து உள்ளே போகிறான். அப்போ இது என்னடா வைரம் மாதிரி இருக்குது, நீல வைரம், நம்மளுக்கு நிறைய பணம் கிடைக்குமே அப்படி சொல்லிட்டு ஒவ்வொன்றையும் எடுத்து அவன் பேக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இவன் சொல்கிறான், அந்த பெட்டி ரொம்பவே ஆபத்தானது, அதனால் இதை நம்ம திறக்க வேண்டாம், அது கூட்டு வந்திருக்க ஆளுங்களை வச்சு திறப்போம் அப்படின்ட்டு. அதை திறந்தோடனே அதில் வந்து ஏதோ ஒரு வெப்ப காட்டுற மாதிரி வீசினோடனே அவங்க எல்லாருமே அப்படியே அவிஞ்சு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இவன் வந்து இந்த பெட்டி வந்து ஒன்று எடுக்கணும், அங்கே ஒரு புத்தகம் இருக்கும் அப்படி சொல்லிட்டு இவன் சொல்லிகிட்டு இருக்கும்போதே அவங்க அண்ணன் வந்து சும்மா இல்லாமல் என்னத்தையும் இடிக்கிறான். இடிச்சோன்னே மேலேருந்து வந்து ஒரு பெட்டி வந்து கீழே வந்து விழுந்துருது. இவன் வந்து அந்த வைரம்னு நினச்சிட்டு எடுத்துகிட்டு இருக்கான்ல, அது உண்மையில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கருப்பு வண்டு. அந்த வண்டு வந்து உடம்புக்குள்ள வந்து ஆளுக்கு உடம்புக்குள்ள வந்து புகுந்துடும். அப்படியே புகுந்து அவனோட உடம்பு ஃபுல்லாகவே புகுந்து அவனையே ஒரு கட்டத்தில் அவனையே கொல்கிற அளவுக்கு இதாகிடுது. மறுபடியும் வந்து இவங்க வந்து பார்க்குறாங்க, இது உள்ள ஏதோ ஒரு பெட்டி இருக்குது அப்படி சொல்லிட்டு. பெட்டிக்குள்ள வந்து அப்போ தான் அவளுக்கு ஞாபகம் வருது, நம்ம அந்த இதில் வந்து சாவியை போடணும், அது நம்மகிட்ட இருக்குதான் அப்படி சொல்லிட்டு. உடனே சரி என்னடா ஏதோ திடீர்னு சத்தம் கேட்க அப்படின்னு பார்த்தா அந்த குண்டை கத்திக்கிட்டே வந்து ஒரு இடத்துல விழுந்து செத்துறவே செய்கிறான். அவன் எப்படி செத்துருப்பான் அப்படி சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு பயம். அதனால் எப்படி தான் செத்துருப்பானோ தெரியலையே அப்படி சொல்லணும். எப்படியோ செத்துட்டான் விடு, அதை பற்றி இவன் ஏன் பேசிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி இவங்களாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இனிமேல் முடிஞ்சு போனதை பேசி நம்மளுக்கு எதுவுமே ஆக போகிறதில்ல, இனிமேல் என்ன நடக்குன்னு பேசுவோம் அப்படின்ட்டு அவன் பையை செக் பண்ணுறாங்க. அங்கே பார்த்தா அது உள்ள வந்து பாட்டில் இருக்குது. ஓகே நம்ம அந்த பாட்டிலை வச்சு என்ஜாய் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கா. அதுக்குள்ளே வந்து ஆப்போசிட் டீம்ஸும் வந்துடுறாங்க, அந்த சண்டை போடுறவங்க. பழையபடி அவங்களும் வந்து எல்லோரும் கூடவும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க.
என்னடா இது இப்படி சண்டை போடுறாங்கன்னு சொல்லிட்டு குடிச்சிக்கிட்டே இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டையும் போடுறாங்க. இப்படி சண்டை போட்டுகிட்டே இந்த என்ன தான் பண்ணுறதுன்னு சில பேர் யோசித்து பயந்து ஒதுங்கியும் இருக்காங்க. அப்போ தான் அந்த ஆப்போசிட் டீமோட கேப்டனையும் பார்க்குறாங்க. அவன் சொல்கிறான், அந்த இடத்துலேருந்து தயவு செஞ்சு போயிருங்க, இங்கே பல விதமான ஆபத்துகளும் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அவன் எங்களுக்கு தெரியும், போடா நீ போடா அப்படி சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டு நாங்கள் வந்து இதை பார்க்காம விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஹீரோயினுக்கு கொஞ்சம் அடிபட்டிருக்கு. ஹீரோ வந்து உனக்கு இல்லைல்ல அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கப்புறம் எனக்கு எது இல்லை அப்படி சொல்லிட்டு படுக்கிறாங்க. அவங்க அண்ணனும் நல்லா சாப்பிட்டுட்டு மட்டையாயிரான். இவளும் குடிச்சிட்டு போதையில் ஒவ்வொன்றா சொல்லி உளறிக்கிட்டே இருக்கிறான். அவனும் வந்து அவனுக்கு வந்து அது நல்லா இருக்குது அப்படி சொல்லிட்டு அதை கேட்டுக்கிட்டே இருக்கிறான். நல்லா பேசு, உனக்கு என்ன பிடிக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க வந்து கேட்குறான். அவன் வந்து ஆமாம் பிடிக்குமே அப்படி சொல்லிட்டு ஓகே வேறு என்ன அப்படி சொல்லிட்டு அவங்க 2 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் வந்து ஒரு கட்டத்தில் வந்து அவளுக்கு வந்து மயக்கமாக வருது. அதனால் மயங்கியும் போயிடுறா. அப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் வந்து விடிஞ்சிருது. விடிஞ்சதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து இந்த ஆப்போசிட் டீமுக்கு வந்து ஒரு பெட்டி கிடைக்குது. இது என்ன பெட்டியாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. அங்கேயும் இதே மாதிரி இந்த மொழியெல்லாம் படிக்க தெரிஞ்ச ஒரு ஆள் வந்து இருக்கிறார். இந்த வரைபடத்தை வச்சே வந்து அதை வந்து என்னது அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. அப்போ என்னது அப்படின்னா அதில் வந்து என்ன போட்டிருக்குன்னா, இதை வந்து நீங்கள் திறந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாவு நிச்சயம் அப்படி சொல்லி போட்டிருக்கு. அதை இப்போ கேட்டோடனே நிறைய பேர் பயந்து ஓடி போயிடுறாங்க. ஆனால் இவங்க வந்து இதெல்லாம் சும்மா எழுதி வச்சுருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நினப்பு இருக்குது. அந்த கைடாக இருந்தவனும் இங்கேருந்து ஓடி போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறான். அதுக்கப்புறம் இவங்க வந்து அது திறந்தா பார்ப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்குள்ளே இவங்க வந்து அந்த சாவியை போட்டு அந்த பெட்டியை திறக்காங்க. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த அவனை அடைச்சி வச்சாங்கல்ல, தண்டனை கொடுத்து அந்த மொட்டையனை, அவன் தான் இது. என்ன இவனுக்கு கொடூரமான தண்டனை கொடுத்துருக்கு, இவன் உடம்பு கூட இன்னும் முழுசாக அழுகலை அப்படின்னா வந்து இவன் வந்து சாகும்போது ஏதோ கல்வெட்டுலலாம் வந்துட்டு போயிருக்கான். இது வந்து சாவு வந்து தற்செயலானது தான், மறுபடியும் நான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி எழுதி வச்சுட்டு போயிருக்கான். அதுக்கப்புறம் வந்து இது உள்ள வந்து ஒரு புத்தகம் இருக்குது. இது என்ன புத்தகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தா ஒரு 3 ஜாடிகள் மாதிரி இருக்குது. 3 ஜாடிகளா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் யோசிக்கிறாங்க. ஓகே, இந்த புத்தகத்தை திறக்க முடியலையேன்னு அவன் வந்து பார்க்குறான். அதுக்கப்புறம் அவள் வந்து நினைக்கிறா, இந்த புத்தகத்தை திறக்கணும்னா அந்த சாவி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் நினைக்கிறா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வண்டுகள், இதுதான் அந்த வண்டுகள், அது வந்து இன்னுமே உயிரோட தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த வண்டுகள் வந்து போனால் உயிரே கொன்றும் அப்படிங்கிற மாதிரி அவள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ இங்கே வந்து இன்னொரு புத்தகமும் இருக்கும், ஒரு தங்க புத்தகம், அதுவும் கண்டிப்பாக கிடைக்கணுமே அப்படி சொல்லி பேசும்போது எல்லோரும் அதுக்கப்புறம் தூக்கம் வருதுன்னு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறான்னா, அவன் எடுத்து வச்சுருந்ததை சரி நம்ம இதை ஆட்டையை போட்டு என்ன இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். ஹீரோ வந்து அவன் தூணுன்னு அவன்கிட்ட இருந்து ஆட்டையை போட்டியா அப்படின்னா, இல்லை நான் வந்து ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படி சொல்லி அவள் சொல்கிறா. புத்தகத்தை வந்து திறந்துட்டு அங்கே என்ன இருக்குதுன்னு தெரியாமல், அதில் எவ்வளோ ஆபத்து இருக்குதுன்னு தெரியாமல் அவள் வந்து அதை வந்து படிச்சிடுறா. அதை படித்த உடனே அதுக்கு வந்து உயிர் வந்துடுது. அவன் சொல்கிறான், வேண்டாம் படிக்காதீங்க, அதெல்லாம் ஆபத்து வரும் அப்படிங்க. அவன் சொல்ல முன்னாடியே அவன் வந்து முடிச்சிடுறா. முடித்த உடனே அங்கே வந்து அதே நினச்ச மாதிரியே வந்து அங்கே வந்து ஆபத்து வர ஆரம்பிச்சிட்டு எல்லோரும் ஒவ்வொரு பக்கம் திசைக்கு ஒரு பக்கம் போகிறாங்க. நீங்கள் பெரிய தப்பு பண்ணிட்டீங்கன்னு அவன் சொல்கிறான். எல்லோரும் எங்கடா போகிறதுன்னு போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஒருத்தன் வந்து கண்ணாடி போடலன்னா அவனுக்கு கண்ணு தெரியாது. அவன் வந்து கீழே விழுந்துடுறான். கண்ணாடியை காணோம் அப்படிங்கிறான். அப்போ போனவங்களாம் அவன் கண்ணாடியை உடச்சி போட்டும் போயிடுறாங்க. இவனுக்கு ஒன்றுமே தெரியவும் மாட்டேங்குது. ஒன்றும் தெரியாமல் இருட்டுக்குள்ளே தொலைவிட்டே வரான். ஒரு உருவம் வர மாதிரியே இருக்குது. ஆனால் அந்த உருவம் அவனுக்கு தெரிய மாட்டேங்கிறது. அவருக்கு என்னென்னு தெரியலேன்னு பார்த்தா அந்த உருவம் வந்து இவன் என்ன பண்ணுதுன்னா, இவன் கண்ணை நோண்டிடுது. கண்ணை நோண்டினோடனே இவன் ஆண் கத்துறான். அதோட இதாகிடுது. அதுக்கப்புறம் பார்த்தா மறுபடியும் இதே மாதிரி வண்டுகள் வர ஆரம்பிச்சிது. இவங்க எல்லாருமே தீப்பந்தத்தை தூக்கிட்டு ஓடியே போகிறாங்க. ஒவ்வொரு பக்கம் இறங்கி நிற்காங்க. அப்போ ஹீரோயின் ஒரு இடத்துல போய் சாஞ்சி நிற்க, அவள் அப்படியே பின்னாடி விழுந்துடுறா. அதுக்கப்புறம் ஹீரோவோட அண்ணனும் சேர்ந்து அவள் எங்கே காணும்னு தேடுறாங்க. அப்புறம் இவன் வந்து நீ அதுங்க இருக்கியே ப்ளீஸ் என்னை காப்பாற்றி கூட்டு போடிங்க. அப்போ அவன் கண்ணன் ஒன்று பார்த்து அவள் பயந்தாள். இந்த சைடு பார்த்தா அந்த மண்டவோட வந்து நிற்கி, ஐயோ என்னடா இது கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் ப்ளீஸ் என்னை விட்டுரு, ப்ளீஸ் என்னை காப்பாற்றி கூட்டு போங்கன்னு அவனையும் கூப்பிடுதான். அவன் நான் எங்கம்மா கூப்பிட்டு போகிறேன், என் கண்ணை நோண்டிட்டான் அப்படின்னு அவள் சொல்கிறான். ஓகே 2 பேரும் அந்த நிற்கல, சரி ஓடுவோம் அப்படின்ட்டு ஓடிக்கிட்டே இருக்காங்க ஹீரோவும் அண்ணனும். அதுக்கப்புறம் பார்த்தா இவன் வந்து ப்ளீஸ் என்னை விட்டுரு அப்படி சொல்லி அவள் சொல்லிக்கிட்டே இருக்கா. அப்புறம் அவள் வந்து ஹீரோ வந்து கண்டுபிடிச்சி நீ இங்கே தான் இருக்கியா அப்படின்னு பார்த்தா, அப்போ தான் மண்டோட பார்த்துட்டு சுட்டுட்டு உடனே அந்த நிற்கல சரின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஓடி வராங்க. அப்போ பார்த்தா ஆப்போசிட் டீம், நீங்கள் வந்து நாங்கள் சொல்கிறதே கேட்கல, இங்கே ஆராய்ச்சிக்காக வந்து இப்போ எதை செய்யக்கூடாதோ செஞ்சிட்டீங்க அப்படி சொன்னோன்னே, ஏன்டா இவனை இப்படி பண்ணீங்க அப்படி சொல்லிட்டு அவங்க வைகிறாங்க. நாங்கள் இவனை காப்பாற்றிருக்கோம், அது வந்து இவங்க கண்ணை நோண்டிட்டு ப்ளீஸ் நீ இப்போமாவது புரிஞ்சுக்கிட்டு இங்கேருந்து போங்க, இனிமேல் வர ஆபத்துக்கள்லாம் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது
அதை என்ன பண்ணுறதுன்னு தெரில, எப்படி தான் மக்களை காப்பாற்றுறதுன்னு சொல்லி அந்த சைடு உள்ளவன் பேசிட்டு போகிறான். அப்போ வந்து அந்த கைடு வந்து போகிறான். அப்போ அவன் அந்த மண்டையோட பார்த்துட்டு அவன் பயங்கரமாக அதிர்ச்சியாகி கர்த்தாவே என்னை காப்பாற்றுங்க அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் சரி அல்லாவாவது என்னை வந்து காப்பாற்றுங்க ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். ஓகே புத்தரையும் கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் கூப்பிட்டு பார்க்கான். அப்புறம் அவன் சொல்கிறான், நீ வந்து என்னோட அடிமை, நான் என்ன சொன்னாலும் நீ கேளு, உனக்கு வந்து நான் இதனால் நிறைய தங்கங்கள் எல்லாம் தரேன் அப்படிங்கிறான். ஓகே அப்படி சொல்லிவிட்டு அவனும் ஒத்துக்கிறான். ஒத்துக்கிட்டு அதுக்கப்புறம் எல்லாருமே இங்கேருந்து கிளம்பிடுறாங்க. கிளம்பி ஊருக்கு போய்கிட்டு இருக்காங்க. போயிட்டு ஒரு நகரத்தில் போய் தங்குறாங்க. இனிமேல் நம்ம இங்கே இருக்கக்கூடாது, ப்ளீஸ் கிளம்பிடு அப்படிங்க. உடனே அவன் சொல்கிறான், அந்த ஆபத்து வந்து என்னால் தான் வந்துச்சு, அதை வந்து சரி பண்ணாமல் நான் வரமாட்டேன், அதுக்கு நீ தான் உதவி பண்ணணும் அப்படின்னு அவன் சொல்கிறான். நான்லாம் பண்ண மாட்டேன், இங்கேருந்து கிளம்புங்க. எனக்காக கூட பண்ண மாட்டியா, உனக்காக நான் ஏன் பண்ணணும் அப்படிங்க. ப்ளீஸ் எனக்காக உதவி பண்ணு, அதை வந்து நம்ம தடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்கிறா. ப்ளீஸ் நீ நான் சொல்கிறேன் கேளு அப்படி சொல்லிட்டு அவன் போயிடுறான். அதுக்கப்புறம் பார்த்தா அங்கே இருக்கவங்க எல்லாருமே நிறைய பேர் போய் பாரில் போய் சரி இங்கே போய் தண்ணியாவது அடிப்போம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு பாரில் போய் தண்ணி அடிக்கலாம் அப்படின்ட்டு போகிறாங்க. தண்ணி அடிக்கலான்ட்டு போய் விஸ்கியை ஊற்றிட்டு குடிச்சு பார்க்காங்க. எல்லாருமே ஒரே சமயத்தில் எல்லாருக்குமே ஒரே சமயத்தில் துப்புறாங்க குடித்தவங்க எல்லாருமே. என்னடா அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த கண்ணில் அதை வந்து யார்கிட்டயோ பேச கூப்பிட்ருக்காங்கன்ட்டு வாரான். அந்த கைடு வந்து என்ன பண்ணுறான்னா அந்த பேயிட்டே கூப்பிட்டு வந்து இவர் தான் நம்ம ஆள், உன்னை பார்க்கணுன்னு சொன்னார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இவர் தான் உன் கண்ணையும் எடுத்தாருன்னு அவன் பயந்து போய் ப்ளீஸ் என்னை விட்டுருங்க அப்படிங்க. அதுக்கப்புறம் இங்கே எல்லாருமே மறுபடியும் துப்புறாங்க. என்னடா இது ஏன் அப்படி இருக்குன்னு பார்த்தா எல்லாமே வந்து ரத்தம். அப்போ தான் அந்த புக்கில் போட்டிருக்கு வந்து இந்த மாதிரி ஆவிகள்லாம் வந்தால் குடிக்கிற தண்ணி கூட ரத்தமாயிரும் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் அதே மாதிரி அழிவுகள்லாம் வருது. இவங்களும் பயந்து போய் ஒவ்வொரு இடமா ஓடுறாங்க. அந்த கைடை பிடிச்சி நீ தானே அவனை கூப்பிட்டு வந்த ப்ளீஸ் சொல்லுங்கன்னா அவன் ஓடி போயிடுறான். அதுக்கப்புறம் என்ன நினச்சுன்னு தெரிலன்னு பார்த்தா அந்த கண்ணு இல்லாதவனே முழுசாக உருவம் சாப்பிட்ருது. அப்புறம் அவனுக்கு வந்து உருவம் ஒன்றும் கிடைக்கல, பாதி உருவம் தான் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் அவன் வந்து சுட்டு பார்க்காங்க. அவன் வந்து என்னையடா பண்ணுற அப்படி சொல்லிட்டு ஒரு தூக்கி போடுறான். அப்போ பூனையை பார்த்தோன்னே வந்து அவன் அவ்வளோ பயங்கரமாக பயந்து போய் ஓடி போயிடுறான். என்னடா பூனையை பார்த்து ஓடி போயிடுறான் அப்படி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த மியூசியத்துக்கு போகிறாங்க. அப்போ அந்த ஆப்போசிட் டீம்காரன் இருக்கான். இவன் நம்மால் தான் விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி என்னென்னு வந்து நாங்கள் எல்லாருமே அதை பாதுகாக்க தான், அதனால தான் நான் அங்கே போக வேண்டாம்னு சொன்னேன். அந்த இடத்துல ஆபத்துகள் இருக்குது, அதை வந்து வெளியில் வர விடாமல் பாதுகாக்கிற ஆளுங்க நாங்கள், அதனால தான் உன்னை தடுத்து பார்த்தேன், ஆனால் நீ எனக்கே தெரியாமல் போயிட்டேன். இன்னும் சரி இனிமேல் எப்படி அதை சமாளிக்கிறோன்னு பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு பேசுகிறாங்க. சரி அதுக்கான யோசனையை பண்ணுவோன்னு அந்த ஆப்போசிட் டீம்காரனும் சொல்கிறான். இனிமேல் என்ன பண்ணுறதுன்னு தெரில, உலகம் அழிய போகுது, ஏன்னா அந்த மாதிரி தான் நிலாவும் அந்த மாதிரி கருப்பாயிட்டு வருது அப்படி சொல்லி அவங்க பேசுகிறாங்க. சரி இனிமேல் நம்ம பயந்து பிரயோஜனம் இல்லை, ஏதாவது ஒரு முடிவு எடுத்து தான் ஆகணும், நம்ம வந்து அதை வந்து தேடி போய் எதாவது பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நானும் வரேன் அப்படின்னு அவன் சொல்கிறேன். நீ வேண்டாம்னு சொல்லி அவன் ரூம் உள்ள பூட்டி போட்டு போயிடுறான். நீ வந்து இவ்வளோ பாதுகாத்துக்கிட்டு இரு, நாங்கள் அதுக்குள்ளே முடிவு என்னன்னு வந்து தேடிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணனையும் கூட்டிகிட்டு அவன் வந்து போகிறான். அப்போ வந்து அந்த அவங்க டீமில் உள்ள இன்னொருத்தன் வந்து அந்த புக் எடுத்து நீங்கள் போயிடலான்னு பார்க்குறான். அப்போ அந்த ஆவி வந்து அவனையும் வந்து பின்னாடி அவனையும் வந்து கொல்றதுக்காக வருது. அப்போ இன்னொருத்தன் வீட்டில் வந்து இவன் வந்து இருக்கான் அந்த கைடு. அப்போ அவனை வந்து அடித்து நீ எதுக்கு இங்கே வந்த அப்படி சொல்லிட்டு அவன் கேட்குறான். எனக்கு தெரியாது, நான் ஏதாவது பொருள் எடுத்துகிட்டு போகலான்னு வந்தேன்னு. இப்போ சொல்ல போறியா இல்லை உன்னை கொல்லட்டா அப்படிங்க. ப்ளீஸ் என்னை கொன்றாத, அதுக்கு வந்து உடம்பு தேவைப்படுது, அதுக்கு தான் வந்திருக்கு, ப்ளீஸ் நீ என்னை கொன்றாத அப்படிங்கிற மாதிரி சில உண்மைகளை சொல்கிறான். அதுக்கப்புறம் அங்கே யாரோ வராங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவை அடிச்சுட்டு அவன் தப்பிச்சு இவன் ஓடி போயிடுறான். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஆளை வந்து கொன்னுட்டு அவன்கிட்ட ஒரு ஜாடியும் எடுத்துருது. அவன்கிட்ட ஜாடியை எடுத்துகிட்டு என்னடா பார்க்குறீங்க, உங்களுக்கும் இந்த நன்மை தானே அப்படிங்கிற மாதிரி அவங்கள பார்த்து கற்றுது. அவங்களாம் இது என்னடா ரொம்பவே கேவலமாக ஏதோ இருக்குது அப்படின்ட்டு. இங்கே இருக்கிறவன் என்ன சொல்கிறான், எனக்கு ரொம்ப வீட்டுக்குள்ளே இருந்து போர் அடிக்க, அதனால நான் பப்புக்கு போயிட்டாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பாட்டில் விட்டுட்டு போயிருக்கான். இது வந்து 3வது ஜாடி. அதுக்கப்புறம் இந்த ஜாடியை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கவனுக்கு ஏதோ சத்தமாக கேட்குது. என்னடான்னு பார்த்து துப்பாக்கி தூக்கிட்டு போனால் அங்கே ஒன்றுமே இல்லை. என்னடா ஒன்றுமே இல்லை, அதுக்குள்ளே பயங்கர காற்றடிக்க அந்த சூழலில் அது வந்து அவனோட உடம்பே இருந்துட்டு அதுக்கு ஒரு முக்கால்வாசி உருவம் கிடச்சிருச்சு. கிடச்ச உடனே சரின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இருக்க ரூமுக்குள்ளே அந்த லாக் எடுக்கிறக்கா மணலாம் இது பண்ணி அந்த லாக்கும் திறந்துடுது அதுக்கு. அதுக்கப்புறம் அதுக்கிட்ட போயிட்டு நீ தான் என்னோட காதலி அப்படிங்கிற மாதிரி அதுக்கு முத்தம் கொடுத்து நான் எழுந்திரிச்சிட்டு என்னடா மண்டையோடு எனக்கு வந்து முத்தம் கொடுக்க அப்படின்னா ஹீரோ வந்து பூனையை காமிக்கான். அப்போ தானே நீ ஓடுவே அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சோன்னே அது ஓடி போயிடுது. ஓகே சரின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நம்ம வேறு ஏதாவது வழி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி மியூசியத்துக்கு போகிறாங்க. அங்கே ஏதாவது கண்டுபிடிப்புகள் இருக்கும், இல்லைனா வந்து இதை எப்படி அடக்கலாம் அப்படிங்கிற வழிகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு. அந்த ஊரில் உள்ள மக்கள் எல்லாத்தையுமே வந்து அவனோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்து கொண்டு வந்துடுறான்.
கொண்டு வந்து அவங்க எல்லாருமே அவன் என்ன சொல்கிறானோ அதேபடி வந்து அவன் பின்னாடியே போய்கிட்டு இருக்காங்க. அவன் சொல்கிற அந்த கோஷத்தை எழுப்பிட்டு அப்போ அந்த கைடையும் அப்படியே பிடிச்சி கொண்டு போகிறாங்க. அப்போ அவள் வந்து அப்போ தான் அவள் படிக்கிறா, அங்கே என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து அவள் வந்து தெரிஞ்சுக்கிறா. அதை தெரிஞ்சுக்கிட்டு ஹமுன்ட்ரா அப்படிங்கிற ஒரு தங்க புஸ்தகம் வந்து அந்த ஹாரர் சிலையோட அடியில் தான் கண்டிப்பாக அதுவும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவள் கண்டுபிடிச்சிட்றா. அவங்க அண்ணன் வந்து காரை ஸ்டார்ட் பண்ணுறேன்னு ஓடுறான். அங்கே பார்த்தா எல்லோரும் வராங்கன்னொடனே அவனும் அவங்கள மாதிரியே நடிச்சிட்டு இருக்கிறான். காரையும் அந்த மாதிரி அவன் வர முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எல்லோரும் ஏறிட்டு நாங்கள் கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போய் இவங்களை அழிப்போம் அப்படிங்கிற மாதிரி பின்னாடியே போயிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா வழியில் பார்த்தா இந்த மாதிரி ஆட்கள்லாம் மறுபடியும் வந்து நிற்கிறாங்க. என்னடா பண்ணுறதுன்னு அவன் ஸ்டாப் பண்ணுறான். நிறுத்தாத அப்படி சொல்லிட்டு அவன் சொல்கிறான். ஓகேன்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டுருக்காங்க. அந்த மாதிரி பல பேர் வந்து சண்டை போடுறாங்க. இவனும் பல பேரை அடித்து தூக்கி போடுறான். தூக்கி போட்டு பின்னாடி உள்ள ஒருத்தனை வந்து அவங்க வந்து இழுத்துட்டு போயிடுறானுங்க. அவன் வந்து கீழே போய் விழுந்துடுறான். அவங்ககிட்ட தான் வந்து இன்னொரு ஜாடி இருக்குது. அந்த இன்னொரு ஜாடி எடுக்கிறதுக்காக தான் அவனை பிடிச்சி வச்சுருக்காங்க. அவன் வந்து இவனை பார்த்தோன்னே பயந்து போய் அலறிட்டு அமைதியாக இருக்கிறான். உடனே வந்து அவனையும் அதே மாதிரி அவன் பிடிச்சி அவனோட இதெல்லாம் எடுத்துடுறான். அந்த ஜாடியும் எடுத்துகிட்டு அவனோட மூஞ்சில் உள்ள எல்லா சதையும் எடுத்துகிட்டு அவனை வந்து வெறும் எலும்பு கூட தூக்கி போட்டு வர்றான். அதுக்கப்புறம் இவங்க வந்து ஒரு இடத்துல போய் கார் வந்து இவங்களுக்கு இதாகி கீழே விழுந்துடுறாங்க. அப்போ வந்து அந்த கூட்டத்தோட அந்த மொட்டை தலைவர் வாரான். அவன் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, எனக்கு வந்து நீ வேணும் அப்படி சொல்லிட்டு அவளை கூப்பிட்றான். உடனே அவள் சொல்கிறா, நான் போகிறேன், அப்போ தான் நீங்கள் எல்லாருமே உயிர் பிழைக்க முடியும், நீங்கள் எல்லோரும் வந்து என்னை காப்பாற்றுவீங்கன்னு நான் நம்புகிறேன், அதனால் நான் போகிறேன் அப்படிங்க. உடனே வந்து நீ போகாத அப்படிங்க. அவன் இப்போ அந்த ஆப்போசிட் டீமில் உள்ள அந்த லீடர் வந்து என்ன சொல்கிறான்னா, அவள் போட்டா, அவள் சொல்கிற கரெக்ட் தான், அப்போ தான் நம்ம வந்து போய் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தா அவன் வந்து இவ்வளோ ஏன்ட்ட தந்தீங்கன்னா அவங்களெல்லாம் விட்டுருவேன்னு சொல்லுவான். ஆனால் வந்து மறுபடியும் வந்து அவங்க எல்லாரையும் விட்டு இவங்களை கொன்றுங்கன்னு சொல்லிட்டு போவான். இவங்க எல்லோரும் வந்து ஒரு நிலவர படி உள்ள இறங்குவாங்க. அப்போ வந்து ஒரு டீம் அந்த தலைவர் மட்டும் மாட்டிக்கிடுவான் அதில். ஓகேன்னு சொல்லிட்டு இவங்க எல்லோரும் ஃப்ளைட்டில் போகிறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. அப்போ அவனை வந்து பேசுகிறாங்க, நீங்கள் தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு அவனும் நான் பேசிட்டு ஓகே நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நம்ம போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்களும் போயிட்டுருக்காங்க. எப்படி தான் கண்டுபிடிக்கிறதோ அவ்வளோ வரை எவ்வளோ தூரம் தூக்கிட்டு போய்க்கணுன்ட்டு. அப்போ பார்த்தா அந்த ஆவி என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு பெரிய சுழல் மாதிரி அனுப்பி உங்களை முடிச்சிடுறேன்டா அப்படிங்கிற மாதிரி அனுப்புது. அப்புறம் இவங்க எல்லாரும் அதுலேருந்து ஒரு வழியாக போராடி மீட்டரலாம் அப்படி சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களையுமே ஒரு சுழலில் கொண்டு வந்து அந்த ஆவி போட்டு உங்களை கொண்டு வந்து போட்டுட்டேன், இனிமேல் அவங்க கதையை நான் முடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். அவங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான், இருங்க இன்னொரு சுழல் இருக்குது அப்படி சொல்லிட்டு இன்னொரு சுழல் கொண்டு தான் அவன் சொல்கிறான், பைலட் பெரிய சுழல் வருது, ஓகே யாரும் பயப்படாதீங்க, நான் உங்களை எப்படியா காப்பாற்றிடுறேன் அப்படிங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அது பெரிய சுழலாக வந்து அதோட மூஞ்சி அதில் வருது. அவனும் சுட்டு பார்க்காம போயிடுறான் மொட்டை தலையான்னு சொல்லிட்டு அவன் நான் ஒன்றும் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்கள வந்து விழுங்குற மாதிரி காட்டுதான். விழுங்கி அவங்கள வந்து கீழே துப்பிடுற மாதிரி இருக்குது. ஃப்ளைட் வந்து உடனே ஒவ்வொரு பக்கமாக சுழன்ற போது வந்து இவனை வந்து தசை திருப்பதுக்காக வந்து அவனுக்கு முத்தம் கொடுத்து தசை திருப்பிடுறா. ஃப்ளைட்டு பார்த்தா ஒரு இடத்துல போய் விழுந்து வெடிச்சிருது. ஐயோ அவங்களுக்கு என்னாச்சோ அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு அவ்வளோ வருது. இவங்களும் ஐயோ அப்பா நல்ல வழியாக பிழைச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இறங்குறாங்க. என்னடா பைலட் சத்தமே இல்லை அப்படி சொல்லிட்டு பைலட்டை போய் பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு ஹீரோவும் போய் பார்க்குறான். பைலட் வந்து பார்த்தா அவர் விழுந்த இதில் அவர் வந்து இறந்துருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தா அது வந்து புதக்குழியாக இருக்கும். அது அப்படியே உள்ளணிக்கு வந்து இறங்கி போயிடுது. அப்போ வந்து இந்த பைலட் வந்து ரொம்பவே கிரேட் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ நினச்சி அவருக்கு வந்து சல்யூட்டும் பண்ணுறான். ஓகே நம்ம இனிமேல் போகலாம், நம்ம பயணத்தை கண்டினியூ பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அப்புறம் இவனும் என்ன பண்ணுறான்னா அந்த கோட்டைக்குள்ளே கூப்பிட்டு போகிறான் அவளை. நீ பண்ண பாவத்துக்கெல்லாம் இந்த ஜென்மத்திலே கண்டிப்பாக நீ அனுபவிக்காமல் சாமண்டா அப்படி சொல்லிட்டு இவன்ட்ட சொல்கிறா. அப்புறம் இவங்க 2 பேரும் கல் எடுக்கிறாங்க. அப்போ அவங்க அண்ணன் வந்து பெரிய லீடர் மாதிரி இருந்துட்டு நீங்கள் இப்படி எடுங்க அப்படி எடுங்கங்க, பேசாமல் வேலையை பாரு, ஒன்றை வந்து இது கூட பிடிச்சி கொடுத்துடாதீங்க, இது என்ன வைரமாக இருக்கும் அப்படின்னு அவன் பண்ணுறான். பார்த்தா அந்த பூச்சி அவன் உடம்புக்குள்ள போயிடுது. ஹீரோ வந்து அசையாமருன்னு சொல்லி அந்த பூச்சி வந்து உள்ளேருந்து வெட்டியே எடுத்து போட்டுடுறான். இது ரொம்பவே ஆபத்தான பூச்சி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கப்புறம் இவன் வந்து அந்த கல்லறையை வந்து தேடி எடுத்து பார்க்குறான். அவனோட பாதுகாவலர்கள் யாரும் வராங்க. அவங்க எல்லாரையும் சொல்லி என்னை எதிர்த்து எவன்லாம் வராங்களோ அவங்க கதையெல்லாம் முடிங்க அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். ஹீரோவும் ஒவ்வொரு இடமா வரான். தீப்பந்தத்தை வச்சுக்கிட்டு எந்த இடத்துக்கு அந்த மொட்டையன் போனானே தெரியலையே அப்படி சொல்லிட்டு ஒரு இடமா வந்து பார்க்குறான். அதுக்கப்புறம் தான் வந்து இங்கே வந்து அவங்க வந்த இடம் என்னென்னு பார்த்தா பொக்கிஷங்கள்லாம் இருக்கிற இடம். ஓ இவ்வளோ பொக்கிஷங்கள் இருக்கா அப்படி சொல்லி அவங்க அண்ணன் அதிர்ச்சியாகி பார்க்குறான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து சொல்கிறான், அந்த பொக்கிஷங்கள் முக்கியம் இல்லை, அவன் தங்கச்சி அவளை காப்பாற்றணும் அப்படி சொல்லும்போது ஏதாவது சத்தம் கேட்க அப்படி சொல்லி திரும்பி பார்க்குறாங்க. அந்த எலும்பு கூடுகள்லாம் வந்துருச்சு. ஐயோ இதுகள்கிட்டருந்து நம்ம எப்படி தான் தப்பிக்குதோ அப்படி சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ வந்து அவன் வந்து அந்த
கைடு வந்து வரான். ஐயோ! இவ்வளோ பொக்கிஷங்கள் இருக்கே அப்படின்னு அவன் நினைக்கும்போதே பார்த்தா அவனை விட்டுட்டு ஹீரோயினை காட்டுது. அவன் மேலே எலிலாம் ஏறுது. அதுக்கப்புறம் இவங்களும் அந்த மண்டையோடு கூட சண்டை போட்டுகிட்டே வெடியெல்லாம் கொளுத்தி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவன் வந்து இந்த பொக்கிஷத்தை பூரா நிறைய கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளிட்டு வந்து அந்த ஒட்டகத்துக்கு மேலே வச்சு அதை வந்து செமக்கொள்ளலான்னு பார்க்க இவளை வந்து கெட்டி போட்டிருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இவளோட அந்த உடம்பை கொண்டு வந்து வச்சு இவளை பலி கொடுத்து அவளை வந்து உயிர்த்தெழ வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவன் நினைக்கிறான். அதுக்கப்புறம் வந்து அந்த ஆப்போசிட் லீடர் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான் வந்து இதுக்குள்ள பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இவன் வந்து நான் அதுக்குள்ள பார்த்துக்கிறேன், நீங்கள் தங்க புஸ்தகத்தை எடுத்துகிட்டு அவளை போய் காப்பாற்றுங்க அப்படி சொல்கிறான். அப்போ நீங்கள் போய் காப்பாற்றினா தான் அவளால் தான் நம்மளால் இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்க முடியும் அப்படி சொல்கிறான். அப்புறம் இவங்களும் வெடியை கொளுத்தி போட்டு பாதி இதை கொண்டுட்டு இவங்களும் போகிறாங்க. அவன் வந்து இந்த கருப்பு புஸ்தகத்தை வாசித்து அவளோட ஆவியை கொண்டு வந்து அதே மாதிரி அன்னைக்கு பண்ண மாதிரியே கொண்டு வந்து ஆவியை ஃபஸ்ட்டு அந்த உடம்போடு சேர்க்குறான். அப்போ வந்து அதுக்கு கொஞ்சம் அதுலேருந்து அசைவு வருது. அசைவு வந்து திரும்பி பார்க்கான். இவன் வந்து ஐயோ இன்னொன்னா அப்படி சொல்லிட்டு இவளை பலி கொடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு போகிறான். அதுக்குள்ளே அவங்க அண்ணன் வந்துடுறான். வந்துட்டு இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறது எப்படின்னு எனக்கு வாசிக்க தெரியலையே அப்படி சொல்லிட்டு அவன் சொல்கிறான். இருடா அவங்க கதையை முடிக்கிறான் அப்படி சொல்லிட்டு அவன் நினைக்கிறான். அதுக்கப்புறம் இவன் ஹீரோ வந்து சண்டை போடுறான் ஒரு எலும்பு கூட. இந்த எலும்பு கூடுகளும் கொஞ்சம் நெஞ்சம் லேசப்பட்டதில்ல, அவனை விடாமல் சுற்றி சுற்றி அடிக்குதுங்க. சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அதை எப்படியாவது நீ வந்து என்னை காப்பாற்று, அப்போ தான் நம்ம அதை அழிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. எங்கே நான் காப்பாற்றுறது, அதுவே என் கதையே முடிச்சிடும் போல அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஒரு தள்ளி விட்டு இந்த எலும்பு கூடுகளையும் நினச்சி போட்டு அதுக்கப்புறம் அந்த பெட்டியில் உள்ளதை வந்து வாசிக்க சொல்கிறான். அவங்க அண்ணனை வாசிக்க சொன்னால் அவன் வந்து தப்பு தப்பாக வாசிட்டான். அந்த படைகள் வந்து இவங்களதையே தாக்க வருது. ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, ஒழுங்கா படி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த படைகள் உள்ள ஆட்களை வரை இவங்க சமாளிக்கணும். மறுபடியும் சரின்னு சொல்லிட்டு ஹீரோ வேறு என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அதுக்கு கூடயும் சண்டை போட்டு அதுக்குள்ளே திசை திருப்பிக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் அவளையும் துரத்திக்கிட்டு இருக்கும்போதே அவளும் அவங்க அண்ணனை சீக்கிரம் அதை படி அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்கிறா. நீ கரெக்டாக படிச்சேன்னா அந்த படைகள் வந்து அவனுக்கு எதிராக போயிடும், அதனால் அந்த படைகள் நீ வந்து கரெக்டாக படி, இது வந்து மன்னரோட பாதுகாவலர்கள் தான், அவங்க நம்மளை தான் எதிரி நினச்சி நம்ம கூட மோதுறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பாதுகாப்பு படையை சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ அவளையும் வந்து கொல்றதுக்கு வருது. அப்போ அவனும் திருப்பி ஒவ்வொன்றா படித்து பார்க்குறான். ஒன்றும் வேலைக்கு ஆக மாட்டேங்கி. கடைசியில் ஒரு இது படிக்கிறான். கரெக்டாக வந்து ஹீரோவை கொல்ல முன்னாடி கரெக்டாக அந்த படைகள் வந்து இவங்களை தாக்கிறதுக்காக போகுது. ஒரு வழியாக அந்த படைகள் வந்து அந்த ஆப்போசிட் டீமுக்கு எதிராக திரும்பிடுது. அதுக்கப்புறம் பார்த்தா இவன் உயிர் பிழைக்க வச்சு அவன் காதுலேயும் வந்து அந்த படைகள் வந்து குத்தி கொல்லுது. அப்புறம் இவன் என்ன பண்ணுறது, எல்லாம் உன்னால தானே அப்படின்னு சொல்லி தூக்குறான். ஹீரோ வந்து அவன் கையை வெட்டிடுறான். மறுபடியும் அந்த கையை எடுத்துகிட்டு ஹீரோ வந்து அடிக்கிறதுக்காக அவன் போகிறான். அப்போ வந்து அந்த சாவி கிடச்சிருது. அந்த சாவியை வந்து எடுத்து புக்கை திறந்து அவன் வந்து படிக்க ஆரம்பிக்கான். அவன் வந்து படிக்க ஆரம்பித்த உடனே வந்து என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ஆப்போசிட் டீமில் உள்ளவன் வந்து இவனை கொல்லலாம் அப்படின்னு நினைக்க முன்னாடி இவன்கிட்ட வந்து சக்தி எடுக்கிறதுக்கு ஒரு படம் மாதிரி வருது. வந்து இவன் சக்தி எடுத்துகிட்டு போயிடுது. இவனை வந்து வெறும் மனுஷனாக மட்டும் ஆக்கிடுது. ஆக்கினோடனே ஹீரோ வந்து ஒரு கத்தி எடுத்து வச்சு அவனை குத்திடுறான். அவன் வந்து வெறும் மனுஷன் அப்படிங்கிறதுனால அவன் வந்து செத்துடுறான். மறுபடியும் வந்து அவனோட இது எல்லாமே பாதாள உலகத்துக்கே போகிறதுக்காக அவனை கூப்பிட்டு போயிடுது. நான் வந்து கண்டிப்பாக திரும்ப வருவேன் அப்படி சொல்லிட்டு அவன் வந்து மறுபடியும் பழைய எலும்பு கூடாயி செத்தே போயிடறான். இப்போ அவன் போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி. சரி ஓகே நம்ம வந்து போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி இவன் ஒரு இடத்துல அந்த தங்கத்தெல்லாம் எடுத்து வச்சுருக்கான் அந்த லீட்ரு. அப்போ பார்த்தா அது வந்து மண்ணுக்குள்ளே போகிற அந்த இதே அவன் வந்து அமைக்கி விட்டுட்டான். அதனால் எல்லாமே மண்ணுக்குள்ளே போகிறதுக்காக போகுது. அப்போ அந்த புத்தகம் வந்து போயிட்டு அப்படிங்க, புத்தகம் தேவையில்ல வா அப்படி சொல்லிட்டு அவளை கூப்பிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க ஒரு இடமா ஓடி போய் மண்ணுக்குள்ளேருந்து எல்லா பக்கம் வெளியில் வராங்க. அதுக்கப்புறம் வந்து புதையலையும் எடுக்க முடியலையா நாங்கள் அண்ணன் ஃபீல் பண்ணுறான். என்னையை விட்டுட்டு போகிறாங்கன்னு அந்த பின்னாடி வரான். அவன் வர முன்னாடி அது மூடிடுது. ஓகே பெஸ்ட் ஆஃப் லக்குன்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். இவன் சரி இந்த சைடாக போவோம் அப்படிங்கிற மாதிரி இந்த சைடு போகிறான். சரி என்னடா எல்லா பக்கம் மூடிட்டு நம்ம என்னடா பண்ணுறது, அவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கா. அப்போ பார்த்தா அந்த வண்டு வருது. சரி இப்போ நீ வேறு அப்படி சொல்கிறான். அப்புறம் பார்த்தா மண்ணுக்குள்ளே வந்து கும்பலாக வருது. ஐயோ என்னை விட்டுருங்க ப்ளீஸ் அப்படிங்க. ஐயோ நம்மளை கொன்றும் போல இருக்கே அப்படின்னு அவன் நினைக்கிறான். அப்புறம் இவங்கெல்லாம் வெளியில் ஓடாறாங்க. அந்த எல்லா இதுவுமே வந்து மண்ணுக்குள்ளே புதையிறதுனால எல்லாம் கீழே விழுது. ஐயோ மண்டையில் விழுந்தக்கூடாதுன்னு ஓடியாராங்க. எல்லாமே அதே மாதிரி புதஞ்சி பழையபடி மண்ணுக்குள்ளேயே போயிடுது. என்னடா இந்த அளவுக்கு மண்ணுக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னு அவங்க பார்க்குறாங்க. அப்புறம் அந்த ஆப்போசிட் டீம்காரனா ரொம்பவே தேங்க்ஸ், உங்களால் அந்த பிரச்சனை கரெக்டாக நீங்கள் முடிச்சு வச்சிட்டீங்க அப்படி சொல்லிட்டு அவன் சொல்கிறான். ஓகே அப்படி சொல்லிட்டு நம்ம இங்கே வந்து கடைசியில் ஒன்றுமே கிடைக்கல, உயிரை காப்பாற்றி கையில் பிடிச்சது தான் மிச்சம் அப்படின்ட்டு, ஆனால் எங்களுக்கு கிடச்சிருக்கே காதல் அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி ஒட்டகத்தில் கிளம்பலாம் வாங்க ப்ளீஸ் அப்படின்னு அவன் கூப்பிட்றான். சரின்னு கிளம்புறாங்க. அப்போ இவங்க போகிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, அவன் புதையெல்லாம் எடுத்து வச்சால ஒரு ஒட்டகத்தில், அதுதான் அந்த ஒட்டகம்.
எனிவே தேங்க்யூ. நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தா ஐ ஆம் ஸோ சாரி. இது என்னோட புது முயற்சி. இதுக்கு நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.